வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவிற்காக பணியாளர் தேர்விற்கு தொடர்ந்து நாம் இலவச மாதிரி தேர்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தற்போது 5வது இலவச மாதிரி தேர்விற்கான விடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீலகேசி. இந்த நீலகேசி நூல் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று தான் இந்த நீலகேசி. இந்த நீலகேசி நூலினை எழுதிய ஆசிரியர் பெயர் இன்னும் அறியப்படவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வாழ்த்து நீங்களா 10 சருக்கங்களை கொண்டது. அதாவது இந்த நீலகேசி நூலினுடைய பாடல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சருக்கங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அவர்கள். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. அடுத்து இவரை பார்த்தீங்கன்னா கவிஞரேறு பாவலர் மணி என சிறப்பு பெயர்களால் அழைக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, குழந்தை இலக்கியம் எனும் குழந்தைகளின் நூலினை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாணிதாசன் அவர்கள். அதாவது இவர் குழந்தைகளுக்கான கவிதை நூலாக பாடல்களை எழுதியிருப்பார். அடுத்து நான்காவது கேள்வி, உமர்கயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலினை படைத்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேசிக விநாயகனார். இந்த தேசிக விநாயகனார் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் என்ற பகுதியில் இவர் பிறந்திருப்பார். எந்த ஊர்னா தேரூர். இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் கவிமணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அடுத்த ஐந்தாவது கேள்வி, வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள். பாரதியாரை தான் வசன கவிதையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆறாவது கேள்வி, பஞ்சக்கும்மியல் எனும் நூலினை தொகுத்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சே ராசு அவர்கள். சே ராசு அவர்களால் தொகுக்கப்பட்ட நூல் தான் பஞ்சக்கும்மியல். பஞ்சக்கும்மியல் எனும் நூலினை தொகுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சக்கும்மியல் நூலினை எழுதியவர் யாருன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த பஞ்சக்கும்மியல் நூல். அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, காடர்கள் பேசும் மொழி டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆள் அளப்பு. ஆள் அளப்புங்கிறது என்னென்னா காடர்கள் பேசும் மொழி. இந்த காடர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வசிக்க சிற்றூர்கள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க அந்த காடர்கள் மிகச்சிறிய ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் காடர்கள். அடுத்து எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சுஜாதாவின் இயற்பெயர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரங்கராஜன் அவர்கள். சுஜாதா அவர்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுஜாதா அவர்கள். சுஜாதா இந்த இவிஎம் மிஷின் உருவாக்குற பணியில் முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். அடுத்து 10வது கேள்வி, சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அவர்கள். அதாவது புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன், புகழப்படுபவர் யாருன்னா பாரதியார். மேலும் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பாரதிதாசன் அவர்கள் செந்தமிழ் தேனி, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் புகழ்ந்திருப்பார். அடுத்து 11வது கேள்வி, செந்தமிழ் அந்தாதி எனும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி து அரங்கன் அவர்கள். அடுத்த 12வது கேள்வி, பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விசும்பில். விசும்பு என்றால் வானம். வானத்தை விசும்புன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 13வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? மரபு பிழைகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யானை குட்டி என்பது தவறு. யானை கன்று என்று வரணும்.
மற்ற மூன்றுமே வந்து சரியானது. புலிப்பழர், அடுத்து சிங்கக்குருளை, பசுக்கன்று, இந்த மூன்றுமே வந்து சரியானது. யானை குட்டி மட்டும் தவறானது. யானை கன்று என்று வரணும். அடுத்தது 14வது கேள்வி, ஐம்பால் எனும் சொல்லினை பிரித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5 + பால். 5 + பால். அடுத்து 15வது கேள்வி, இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் சி. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஏன்னா மரபுனுடைய பொருள் வந்து வழக்கம் என்ற வேறு ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து வந்து 16வது கேள்வி, கான்சொனன் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்சொனன்ட்னா என்னென்னா ஆப்ஷன் பி மெய்யொலி. மெய்யொலியை தான் கான்சொனன்ட்னு சொல்கிறாங்க. இந்த மூக்கொலி பார்த்தீங்கன்னா நாசில் கான்சொனன்ட் சவுண்டு. அடுத்து ஒலிப்பிறப்பியலுங்கிறது என்னென்னா ஆர்டிகுலேட்டரி போனெட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரொலி. உயிரொலிங்கிறது வவ்வல்ஸ். அடுத்ததாக 17வது கேள்வி, பிக்டோகிராப் தமிழ்ச்சொல் தருக. பிக்டோகிராப்னா என்னென்னா சித்திர எழுத்து. ஆப்ஷன் சி இதற்கான ஆன்சர். பிக்டோகிராப் சித்திர எழுத்து. இந்த அகராதியியல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபி. கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எபிகிராப். ஒலியன் வந்து என்னென்னா போனிம். அடுத்து 18வது கேள்வி, நாணம் என்னும் சொல்லின் பொருள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வெட்கம். நாணம் என்றால் வெட்கம். அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு, அந்த இதில் வர்ற நாணம் தான் இது. அடுத்ததாக 19வது கேள்வி, விழுந்ததங்கே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விழுந்தது + அங்கே. அடுத்து 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா செவ்வந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாயாக வந்து மதிக்கின்றனர். அதாவது பூமியை வந்து தாயாகவும் தந்தையாக வந்து வானத்தையும் வந்து மதிக்கின்றனர். அடுத்து 21வது கேள்வி, உலக இயற்கை நாள் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அக்டோபர் 3ஆம் தேதி. அக்டோபர் 6 பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்கு நாள். அதே செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா உலக ஓசோன் நாள். அடுத்து பிப்ரவரி 2 பார்த்தீங்கன்னா உலக ஈரநில நாள். நண்பர்களே, உங்களுக்கான கேள்வி, தண்ணீர் நாள், உலக தண்ணீர் நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக 22வது கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரின் வகையை கண்டறிந்து எழுதுக. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செய்தி தொடர். அதாவது கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினான்னு ஒரு செய்தி தொடரில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து 23வது கேள்வி, உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலானவற்றை உணர்த்தும் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது அனைத்துமே வந்து ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடரில் வர்றது தான் இந்த உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24வது கேள்வி, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நடுவு நிலைமை. அடுத்து 25வது கேள்வி, நீலகேசி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் வந்து இன்னும் அறியப்படவில்லை. அடுத்து 26வது கேள்வி, நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இகழ்வாரை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும். அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அந்த குறட்பாவில் உள்ளது தான் இந்த கேள்வி. அடுத்து 27வது கேள்வி, பேசு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்று, பேசுடைய வினைமுற்று என்னன்னா ஆப்ஷன் சி பேசினால். பேசினால் என்பது வினை வந்து முற்று பெற்றுவிட்டது. அடுத்து 28வது கேள்வி, நாயனார் எனும் சிறப்பு பெயரால் குறிக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவள்ளுவர். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டவர்னு சொல்கிறாங்க. இவர் எழுதியது தான் உலக பொதுமுறையான திருக்குறளை வந்து எழுதியிருப்பார். இவரை வந்து மேலும் பார்த்தீங்கன்னா
பெருநாவலர், முதற்பாவலர், சென்னாப்போதார், மாதானுப்பங்கி போன்ற பல சிறப்பு பெயர்கள் கொண்டு இவரை அழைக்கிறாங்க. அடுத்து 29வது கேள்வி, எச்சம் எத்தனை வகைப்படும்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அதாவது வினை மற்றும் பெயர் எச்சம். வினை பெயரில் வர்றது தான் எச்சம். அடுத்து 30வது கேள்வி, கீழ்கண்ட ஊமைத்தொடர் உணர்த்தும் பொருளை கூறுக. கீழ்கண்ட ஊமைத்தொடர் உணர்த்தும் பொருளை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தற்செயல் நிகழ்வு. அதாவது ஒரு காகமானது பனைமரத்தில் உட்காரும்போது பனம்பழம் விழுந்ததுன்னா அது தற்செயலாக தான் நடைபெறும். காரணமின்றி நடைபெறுறது தான் அது. அடுத்து 31வது கேள்வி, மனித மூளையின் செயல் அலகு டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூரான். இந்த நெப்ரான் சிறுநீரகத்தினுடைய செயல் அலகு தான் இந்த நெப்ரான். அடுத்து 32வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. அடுத்து 33வது கேள்வி, பிணி என்னும் சொல்லின் பொருளின் எதிர்ச்சொல் தருக. அதாவது பிணி என்ற சொல்லினுடைய பொருளின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பிணி என்ற சொல்லின் பொருள் என்னென்னா துன்பமும் வரும் நோயும் வரும். இதன் துன்பத்தினுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்பம். துன்பத்திற்கு எதிர்ச்சொல் இன்பம். 34வது கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 வகைகள் படும். அதாவது இந்த 3 வகைகளாக சொல்லுது. என்னென்னா, முதலாவது பார்த்தீங்கன்னா மருந்தினால் நீங்கும் நோய்கள், இரண்டாவது எதனாலும் தீரா தன்மையுடைய நோய்கள், மூன்றாவது பார்த்தீங்கன்னா அடங்கி இருப்பது போல் வெளியே தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே அடங்காமல் இருக்கும் அப்படின்னு 3 விதமான நோய்களை சொல்கிறது தான் இந்த நீலகேசி நூல். அடுத்து 35வது கேள்வி, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உணவின் நீட்சியாக தான் தமிழர் மருத்துவத்தில் மருந்து இருந்திருக்காங்க. அடுத்து 36வது கேள்வி, சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நல்வாழ்வுக்கான நேரம். அடுத்து 37வது கேள்வி, மூளையை எத்தனை பாகங்களாக பிரிக்கின்றனர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்னா உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்ற 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கிறாங்க. அடுத்து 38வது கேள்வி, சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 20 வருடங்கள் தூங்குகிறாங்களாம். மேலும் மனிதனுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கனவுகள் வருதாம். அடுத்ததாக 39வது கேள்வி, குறிப்பு வினையெச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காலத்தை காட்டாது. காலத்தை காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வர்றது தான் குறிப்பு வினையெச்சம். அடுத்து 40வது கேள்வி, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்த என்பது பெயரெச்சம். படித்து, எழுதிய, வந்து இது 3மே பார்த்தீங்கன்னா வினையெச்சம். 41வது கேள்வி, மில்லட்ஸ் எனும் ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் காண்க. மில்லட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிறுதானியங்கள். சிறுதானியங்களை மில்லட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸுங்கிறது மூலிகை. அடுத்து ஒவ்வாமை பார்த்தீங்கன்னா அலர்ஜி தான் ஒவ்வாமை. 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான ஒலி மரபை தேர்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூகை குழறும் என்பது மட்டும்தான் சரி. மற்றது பார்த்தீங்கன்னா மயில் பார்த்தீங்கன்னா அகவும், அடுத்து கூவும் பார்த்தீங்கன்னா குயில் தான் கூவும், காகம் பார்த்தீங்கன்னா கரையும், ஆந்தை அலறும்.
அடுத்ததாக 43வது கேள்வி, வல்லின மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்பு பகுதியில் தான் வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து பிறக்கும். கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து எங்கே பிறக்குன்னா கழுத்து பகுதியில் பிறக்கும். மூக்கில் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் வந்து பிறப்பது தான் வந்து மூக்கு பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் என்னென்னா ஆயுத எழுத்து வந்து பிறக்கும். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலைப்பகுதி. அடுத்ததாக 44வது கேள்வி, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான எழுத்து. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வட்டெழுத்து. வட்டெழுத்து வந்து வளைந்த கோடுகளால் வந்து அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் வந்து எழுதப்படுற தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் தான் வந்து தமிழ் எழுத்துன்னு சொல்கிறாங்க. சி பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்து. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 45வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் அவர்கள். அடுத்து 46வது கேள்வி, செந்தமிழ் அந்தணர் எனும் அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் தான் வந்து செந்தமிழ் அந்தணர்னு அழைக்கப்படுறாரு. இந்த இரா இளங்குமரனார் வந்து பள்ளி ஆசிரியராக வந்து பணியாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தேவநேயம் எனும் நூலினை வந்து தொகுத்திருப்பார். அடுத்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் வந்து திருச்சி அருகில் உள்ள அல்லூரில் வந்து அமைச்சிருப்பார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 47வது கேள்வி, பாரதியார் எழுதிய தராசு டேஸ் நூல் ஆகும். இவர் எழுதிய தராசு நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உரைநடை நூல். அடுத்து 48வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. விலங்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மா என்பது விலங்கு வந்து குறிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய அது போன்ற இதெல்லாம் வரும். அடுத்து யா பார்த்தீங்கன்னா கட்டுதல். யாவினுடைய ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா கட்டுதல். அடுத்து நோ பார்த்தீங்கன்னா வறுமை. இந்த நோ பார்த்தீங்கன்னா நோய். அடுத்து 49வது கேள்வி, தேவநேயம் எனும் நூலினை தொகுத்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரா இளங்குமரனார். அடுத்த 50வது கேள்வி, கீழ்கண்டவர்களில் பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாணிதாசன் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி ஆவண்ணா பொது அறிவு சம்பந்தமான வினாக்கள். 51வது கேள்வி, இந்திய திட்ட நேரம் IST எந்த இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? அதாவது இந்திய திட்ட நேரம் வந்து எந்த தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிர்சாபூர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் யூபியில் இருக்குது. இதன் வழியாக செல்லும் தீர்க்கக்கோடு தான் 82.5 டிகிரி தீர்க்கக்கோடு தான் வந்து இந்திய திட்ட நேரம் வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா லண்டனுடைய கிரீன்விச் 0 டிகிரி கால நேரத்தையும் ப்ளஸ் 5.30 மணி நேரத்தை வந்து இவங்க கூட்டிக்கிறாங்க. அதன் கூட அதுதான் இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுது. அடுத்து 52வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவு டேஸ் என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேண்டிலாங்கிற அலகால் வந்து அளவிடப்படுவது தான் ஒளிச்செறிவு. அடுத்தது இந்த மோல் பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு வந்து குறிக்க பயன்படுவது தான் இந்த அலகு தான் வந்து மோல். இந்த ரேடியன் பார்த்தீங்கன்னா தலக்கோணத்தினுடைய SI அலகு தான் வந்து இந்த ரேடியன். ஸ்டேடியம்னா என்னென்னா திண்மக்கோணத்தினுடைய SI அலகு தான் வந்து ஸ்டேடியம். அடுத்து ஒளிச்செறிவு என்பது டேஸின் செறிவாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்ணுறு ஒளியுடைய
செறிவு தான் வந்து ஒளிச்செறிவுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 54வது கேள்வி, அணைக்கட்டுகளில் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அணைக்கட்டு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மேற்புறம் வந்து குறுகலாக இருந்தாலும் அடிப்புறம் வந்து வலிமையானதாகவும் அகலமாகவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னு கேட்குறாங்க. இதில் அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அடிப்புறம் வந்து நீரின் அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதனால தான் இப்படி அமைக்கிறாங்க. அதாவது ஒரு நீர்மம் வந்து ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அழுத்தமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு வந்து உடைந்து சேதமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால அடிப்பகுதியை வந்து வலிமையானதாகவும் அகலமானதாகவும் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து 55வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பாஸ்கல் விதி எதில் பயன்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். மேற்கண்ட அனைத்திலுமே வந்து பயன்படுது. நீரியல் உயர்த்தி, நீரியல் அழுத்திகள், அதாவது அழுத்தப்பட்ட பொதிகளில் வந்து பயன்படுது. அடுத்து தடை செலுத்தி, பிரேக் சிஸ்டம், வாகனங்களில் உள்ள பிரேக் இதில் வந்து பயன்படுது. அடுத்து 56வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஸ் என்ற திரவ பண்பே ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் வந்து தாவரங்களில் வந்து நீர் வந்து மேலே ஏறுது. இந்த பரப்பு இழுவிசை பார்த்தீங்கன்னா புயல் காற்றின் போது கப்பல்கள் வந்து சேதமடையாமல் இருக்கிறதுக்கு கடல் மேற்பரப்பில் எண்ணெய் ஊற்றி அந்த பரப்பு இழுவிசையை வந்து குறைக்கிறாங்க. அடுத்து 57வது கேள்வி, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாதரசம். பாதரசம் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இது குறைந்த வெப்பநிலையிலும் வந்து உருகிய நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீராக வந்து விரிவடையும் வந்து தன்மை உடையது. சீராக விரிவடையும் தன்மை உடையதும் வந்து இதுதான். அடுத்து 58வது கேள்வி, சலவை தொழிலில் கரைப்பானாக பயன்படும் சேர்மம். கரைப்பானாக பயன்படும் சேர்மம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, ஆப்ஷன் டி. இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடை வந்து சலவைத்தூள்னு சொல்கிறாங்க. சலவைத்தூள். அடுத்ததாக இந்த கால்சியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா சுட்ட சுண்ணாம்பு, அதாவது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிக்க பயன்படுவது தான் இந்த கால்சியம் ஆக்சைடு. அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கால்சியம் கார்பனேட் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்கிறாங்க. இது சுண்ணக்கட்டி தயாரிப்பில் வந்து பயன்படுது. அடுத்ததாக 59வது கேள்வி, மனிதன் உண்பதற்கு தகுதியில்லாத அளவிற்கு உணவுப் பொருளில் ஏற்படும் மாற்றமே உணவு டேஸ் எனப்படும். உணவு கெட்டுப்போதல், ஆப்ஷன் பி, கெட்டுப்போதல் தான் வந்து தகுதியில்லாத அளவிற்கு உணவுப் பொருளில் ஏற்படும் மாற்றம். அடுத்த 60வது கேள்வி, களைக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் டேஸ் மாசுபாடு ஏற்படுகிறது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நில மாசுபாடு. அடுத்த 61வது கேள்வி, வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாற காரணமான நிறமின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மெலனின் நிறமி. மெலனின் நிறமி தான் வந்து பழுப்பு நிறமாக மாறுது. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாலிபீனல் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்களை வந்து கொண்டிருக்கு. இதை வெட்டின பிறகு என்ன ஆகும்னா ஆக்சிஜனுடன் வந்து தொடர்பு கொள்ளும் அந்த என்சைம்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா பீனாலிக் சேர்மங்கள் வந்து மெலனின் எனும் பழுப்பு நிறமிகளாக வந்து மாறுது. அதனால தான் வந்து ஆப்பிள் வந்து பழுப்பு நிறமாக இருக்குது. 62வது கேள்வி, முதலில் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அலெக்சாண்டர் பிளம்மிங். அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 63வது கேள்வி, பால் தயிராக மாற உதவி புரியும் நுண்ணுயிரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லாக்டோபேசிலஸ். இந்த லாக்டோபேசிலஸுங்கிற பாக்டீரியா தான் பாலில் உள்ள லாக்டோஸை வந்து லாக்டிக் அமிலமாக வந்து மாற்றுது. அப்படி மாறும்போது புளிப்பு சுவையுடைய தயிர் வந்து நமக்கு கிடைக்குது.
அடுத்ததாக 64வது கேள்வி, தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர் நோயினை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸ். சாந்தோமோனஸ் ஆக்சனோபோடிஸுங்கிற பாக்டீரியா தான் வந்து தாவரங்களில் சிட்ரஸ் கேன்கர் நோயை வந்து ஏற்படுத்துது. அடுத்து இந்த பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு ஆந்த்ராக்ஸ் நோயை வந்து ஏற்படுத்துவது தான். அடுத்து 65வது கேள்வி, அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம் பரவும் மனித நோய்களில் ஒன்று. எது வந்து அசுத்தமான உணவு நீரின் மூலம் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காலரா. விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவில் பரவுகிற நோய் தான் வந்து இந்த காலரா. இந்த காலரா பார்த்தீங்கன்னா ஏற்பட்டவுடன் நமக்கு அதிக வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். நீர்த்த வயிற்றுப்போக்கு, அப்புறம் வாந்தி, அதிக அளவிலான நீரிழப்பு வந்து ஏற்படும். அடுத்து சாதாரண சளி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் என்ற வைரஸினால் வந்து ஏற்படுது. இது காற்று அல்லது சளி திவலைகள் மூலம் வந்து பரவுது. அடுத்து காசநோய் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸுங்கிற பாக்டீரியாவினால் வந்து பரவுது தான் காசநோய். இது காற்றின் மூலம் வந்து பரவும். அடுத்து 66வது கேள்வி, உண்ணத்தகுந்த காளான் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அகாரிகஸ். நம்ம உண்ற காளான்கள் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் வகையை வந்து சேர்ந்தது. அடுத்து 67வது கேள்வி, கண்ணின் விழிப்படலம் முழுவதும் மூடியுள்ள மெல்லிய ஒளி ஊடுருவும் சவ்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கன்ஜங்டிவா. ஆப்ஷன் பி கன்ஜங்டிவா தான் வந்து ஒளி ஊடுருவும் பகுதி. அடுத்தது ஸ்க்ளீரா பார்த்தீங்கன்னா விழி வெளிப்படலம்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்ணின் உள்பாகங்களை வந்து பாதுகாக்கிறது. இந்த கன்ஜங்டிவா பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவில் கோழை அல்லது கண்ணீரை வந்து சுரந்து கண்ணை வந்து எப்போதுமே தெளிவாகவும் ஈரமாகவும் வைக்க வந்து உதவி புரியுது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஐரிஸுங்கிறது என்னென்னா கருவிழின்னு சொல்லுவாங்க. இது கண்ணின் நிறமுள்ள பகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து கார்னியா. கார்னியா பார்த்தீங்கன்னா விழி வெண்படலம், அதாவது ஒளி ஊடுருவும் பகுதி வந்து கார்னியாவும் சொல்லுவாங்க. 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அதாவது ஒரு எண்ணை வந்து அவர் 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக வகுத்து விட்டார்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் வந்து 34ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண் வந்து தெரியாது எக்ஸு. அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸை வந்து பெருக்கணும், 8/9 பெருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த எக்ஸை 8/9 வகுத்து விட்டார். அப்போ வந்து இதில் என்ன கிடைக்குன்னா இந்த 9 மேலே போனால் 9x/8ன்னு கிடைக்குமா. அப்போ நமக்கு வந்து கிடைத்த விட என்ன 9x/8. வித்தியாசம் கொடுத்துருக்காங்க மைனஸு. இங்கே என்ன இருக்குது 8x/9 ஈக்குவல் டு 34ன்னு இருக்குது. அப்போ இதற்கான வித்தியாசத்தை வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் வந்து கிடச்சிரும். அப்போ 9x இருக்குது, இங்கே 8x இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 9x என்னென்னா 81xன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 8 64 64xன்னு கிடைக்கும். பை 8 × 9. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 8 × 9 72. அப்போ கீழே வந்து 72ன்னு வந்துடும். இப்போ 81xம் 64xம் என்ன கிடைக்கும், நமக்கு 17x கிடைக்கும். மைனஸ் பண்ணோம்னா 17xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 34 வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை இங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆப்ஷன் டி 144ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு மிச்ச நம்பரெல்லாம் இங்கே கொண்டுட்டு போய் அடித்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 144 கிடைக்கும். அடுத்து 69வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மனையின் சொந்தக்காரர் ஒருவர் 39 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுர மனையையும் 100 மீட்டர் நீளமும் 64 மீட்டர் அகலமும் கொண்ட
ஒரு செவ்வக மனையும் என 2 மனைகள் வந்து வச்சிருக்காரு. அதாவது ஒரு சதுர மனை, ஒரு செவ்வக மனை வந்து வச்சிருக்காரு. இவை 2யும் வந்து வித்துட்டு அவர் புதிதாக அதே பரப்பளவுல வந்து ஒரு சதுர மனையை வந்து வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது அந்த புதிய சதுர மனையின் பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, பக்க அளவு கேட்குறாங்க. சதுர மனையுடைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39 மீட்டரில் பக்க அளவு கொண்ட ஒரு சதுர நிலம் வந்து வச்சுருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 × 64 அதில் வந்து செவ்வக வடிவ நிலம் வந்து வச்சுருக்கிறார். 100 மீட்டரும் 64 மீட்டர் உள்ள ஒரு செவ்வக வடிவ நிலம் வந்து வச்சுருக்கிறாரு. அது 2யும் அவர் விற்றுட்டு புதிதாக வந்து அதே பரப்பளவில் ஒரு சதுர மனை வந்து வாங்குறாரு. அப்போ நமக்கு இது 2க்குமான பரப்பளவை கண்டுபிடிச்சி நம்ம கூட்டணும். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன, A² வரும். அடுத்து செவ்வகத்திற்கான பரப்பளவு பார்த்தீங்கன்னா L × B. அப்போ இது 2யும் நம்ம கண்டுபிடிச்சி கூட்டி அதை வந்து பக்க அளவு வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 39. அப்போ 39 × 39 ப்ளஸ்ஸு L × B என்ன 100 × 64. 100 × 64. இப்போ 39 என்ன 9 81 1521 வரும். ப்ளஸ்ஸு 64 × 100 எவ்வளோ 6400. இது 2யும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 7921 மீட்டர்² கிடைக்கும். பரப்பளவுக்கான ஃபார்முலா மீட்டர்². ஒரு புதிதாக வாங்கின சதுரமனையினுடைய பக்க அளவு வந்து கேட்குறாங்க. இப்போ பரப்பளவு என்ன நமக்கு அந்த மனையுடைய பரப்பளவு 7921 கொடுத்துருக்கேன். 7921 மீட்டர்². இதற்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா பக்க அளவு வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னா 7921க்கு நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 89 தான் நமக்கு. ரூட் எடுத்தோம்னா 89 பார்த்தோம்னா 7921 வரும். ஸோ நமக்கு வந்து 89 மீட்டர் தான் புதிய சதுரமனையினுடைய பக்க அளவுகள். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 89 மீட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 70வது கேள்வி ரூட் 42.25 மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான மதிப்பு நம்ம வந்து பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது. அதனால் நம்ம இது முழு எண்ணாக மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது 42.25 இருக்குது. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம 100ஆல் பெருக்கணும். இங்கே 100 இங்கே 100ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 442.25 ரூட்டு பை 100ன்னு கிடைக்கும். இப்போ 2க்குமே ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், இது 65. இதை ரூட் எடுத்தோம்னா நமக்கு 65. 100 ரூட் எடுத்தோம்னா 10. அப்போ இது 2யும் அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 10 இருக்கிறதுனால ஒரு தானம் தள்ளி புள்ளி. இப்போ 6.5. இது 5 6.5. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6.5. அதாவது இது பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம 2 பக்கமும் வந்து 100ஆல் பெருக்கிக்கணும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 100ஆல் பெருக்கணும். இப்படி பெருக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம ரூட் எடுத்தோம்னா அதனுடைய மதிப்பு கிடைச்சிரும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 71வது கேள்வி 1 2 3 4 5 4 3 2 1 இதன் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 4 3 2 1. அப்போ இதற்கு வந்து நம்ம பார்த்தோம்னா பின்னாடி இருந்து 2 2ஆக நம்ம பிரிச்சுக்கணும். இது 2 இது 2 அடுத்து இது 2 அடுத்து இது 2 அப்புறம் இது 1. அப்போ 1 2 3 4 5 இருக்குது. அப்போ இலக்கங்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 5 இருக்குது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5. அடுத்த 72வது கேள்வி பார்த்தீங்கன்னா -7 பவர் எக்ஸ் + 2 × -7 பவர் 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸை காண்கன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, -7 x + 2 x + 2 இன்டு -7 இன்டு 5 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, -7 இன்டு பவர் 10. அப்போ நம்ம வந்து இங்கே ரெண்டுக்கும் ஒரே தான் இருக்குது, அதனால நம்ம மொத்தமாக கூட்டிக்கலாம். அப்போ -7 பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா கூட்டிக்கலாம். -7 x + 2 + 5ன்னு இருக்குது, ஈக்குவல் டு -7 பவர் 10ன்னு இருக்குது. அப்போ இந்த -7க்கும் இந்த -7க்கும் அடிபட்டுரும். அப்போ மேலே உள்ள ஆட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், x + 7 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அப்போ இந்த +7 அந்த பக்கம் போனால் -7ஆக மாறிடும். இப்போ 10ல் 7 போயிட்டுனா ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 3. அடுத்ததாக 73வது கேள்வி. சீனு என்பவர் தனது சமையலறைக்கு 2 செவ்வக வடிவ தரை விரிப்பு வாங்க திட்டமிடுகிறார். அவைகளின் நீள அகலங்கள் முறையே 5 மீட்டர் × 2 மீட்டர் மற்றும் 9 மீட்டர் × 2 மீட்டர் ஆகும். ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 20 வீதம் தரை விரிப்பினை வாங்குவதற்கு ஆகும் மொத்த செலவினை கணக்கிடுகன்னு கேட்குறாங்க. அதாவது அவர் 2 சதுர வடிவ தரை விரிப்பு வாங்க போகிறாரு. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக போயிட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 இது கொடுத்துருக்குறாங்க, L/B + L/B. 2 செவ்வகம் இருக்கிறதுனால L/B L/B இது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன நமக்கு 5 × 2 + 9 × 2. அப்போ 5×2 10 + 9×2 18. அப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், இதனுடைய பரப்பளவு 28 மீட்டர்² கிடைக்கும். அப்போ 1 மீட்டர்² எவ்வளோ, 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபா. அப்போ 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபானா 28 சதுர மீட்டருக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர். அப்போ 0 2 28 56 மொத்தம் 560 ரூபா செலவாகும். அப்போ 2 தரை விரிப்புகளும் வாங்குவதற்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 560 ரூபாய். அடுத்து 74வது கேள்வி. ஒரு கனசதுரத்தில் டேஷ் முகங்கள் உள்ளன. அதாவது ஒரு கனசதுரம் இருக்குது, இதில் எத்தனை முகங்கள் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் கனசதுரம், இதில் எத்தனை முகம் இருக்கும், 1 2 கீழே 1 3 இது 1 4 அந்த பக்கம் 1 5 பின்பக்கம் 1 6 ஆக மொத்தம் 6 முகங்கள் வந்து இருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து 75வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்த ஆவண காப்பகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆவணங்களை வந்து பாதுகாக்கிற இடம் தான் இந்த ஆவண காப்பகம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம் வந்து எங்கே அமைந்திருக்குன்னா டெல்லியில் வந்து இருக்குது. டெல்லியில் வந்து இருக்குது. அது இல்லாமல் இது ஆசியாவிலே மிக பெரியதாக வந்து இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் ஆவண காப்பகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து தென்னிந்தியாவில் மிக பழமையான மற்றும் பெரிய ஆவண காப்பகமாக இருக்குது. இதை வந்து இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை பதிப்பாசனம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. அடுத்து 76வது கேள்வி. பொறுத்துக, புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம்னா என்ன, நமக்கு கொச்சியில் இருக்குது புனித பிரான்சிஸ் ஆலயம். அடுத்து பார்த்திங்கன்னா புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது, கடலூரில் உள்ளதான் புனித டேவிட் கோட்டை. அடுத்து புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இப்போ 2 2 3 4 1 இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 3 4 1 ஆப்ஷன் டி.
அடுத்து 77வது கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அல்போன்சா டி அல்புகர்க். இவர் தான் வந்து உண்மையிலே வந்து நம்ம இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து நிறுவியிருப்பார். அதாவது நவம்பர் 1510 வந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை வந்து கைப்பற்றியிருப்பார். அடுத்து இந்த வாஸ்கோடகாமானா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர். இவர் வந்து 1498 கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சிருப்பார். அவரை வந்து சாமரின் மன்னர் வந்து வரவேற்றிருப்பார். அடுத்து பிரான்சிஸ்கோ டி அல்மைடா பார்த்தீங்கன்னா இவர் 1505 இந்திய போர்ச்சுகீசிய பகுதிக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் தான் இவர். இவர் வந்து கடற்படையை வந்து பலப்படுத்துவதே வந்து ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நீல நீர் கொள்கை அப்படிங்கிற கொள்கையை வந்து இவர் கையாண்டிருக்காரு. அடுத்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா நினோ டி குன்காங்கிறவர் யாருன்னா இவர் 1530 தலைநகரை வந்து கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பார். போர்ச்சுகீசிய தலைநகரை வந்து கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினவர் தான் இந்த நினோ டி குன்கா. அடுத்து 78வது கேள்வி, 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சர் தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ தான் வந்து ஜஹாங்கீர் அவர் அவைக்கு வந்திருப்பார். அது மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பாங்க. நண்பர்களே, இது உங்களுக்கான கேள்வி. அதாவது ஆங்கிலேயர்கள் தங்கள் வணிக தளத்தை வந்து முதல்ல எங்கே நிறுவனாங்க? அதற்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆங்கிலேயர்கள் வந்து தங்கள் வணிக தளத்தை வந்து முதலில் எங்கே நிறுவினார்கள்? அடுத்து 79வது கேள்வி, 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய மூத்த சகோதரர். அடுத்து 80வது கேள்வி, 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எங்கு உச்சநீதிமன்றம் வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னு இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொல்கத்தாவில் வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து 81வது கேள்வி, இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு பிஸ்வாஸ். இவங்க 2 பேர் தலைமையில் தான் இந்த இண்டிகோ கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்து 82வது கேள்வி, உலக மண் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிசம்பர் 5 வந்து உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 83வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வண்டல் மண். வண்டல் மண் தான் அதிக அளவில் வந்து பறந்துருக்கு. அடுத்து 84வது கேள்வி, உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னா ஆப்ஷன் பி முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து பங்கு பெற மாட்டார். குடியரசுத் தலைவர், ஆளுநர், அடுத்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் பங்கு பெறுவாங்க. அடுத்து 85வது கேள்வி, மாநில அரசின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள். எம்எல்ஏ, நம்மளுடைய எம்எல்ஏக்கள் தான் வந்து மாநில அரசினுடைய சட்டங்களை உருவாக்குபவர்னு சொல்கிறாங்க. அடுத்து 86வது கேள்வி, பொறுத்துக ஆளுநர். ஆளுநர் யாருன்னா பெயரளவு தலைவர். முதலமைச்சர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய உண்மையான தலைவர். இந்த சட்டப்பேரவைங்கிறது கீழவைன்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற மேலவை வந்து மேலவைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி. அடுத்து 87வது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இது ஏன் கொண்டாடுறாங்கன்னா
காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து வந்திருப்பார். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு காந்தியடிகள் வந்து வந்திருப்பார். அடுத்ததாக 88வது கேள்வி, அரசையும் மக்களையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சமயச்சார்பின்மை. சமயச்சார்பின்மை கோட்பாடு தான் வந்து அரசையும் மக்களையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு. அடுத்து 89வது கேள்வி, பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தலை கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 16 தான் வந்து பொது வேலைவாய்ப்பில் சம பங்கு அளிக்கிறது. இந்த பிரிவு 15 பார்த்தீங்கன்னா சமயம், இனம், ஜாதி, அப்புறம் பாலினம் போன்றவற்றால் வந்து பாகுபாட்டிற்கு வந்து தடை விதிக்குது. அடுத்த பிரிவு 25ல் 1 பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் வந்து உரிமை வழங்குறது தான் இந்த பிரிவு 25ல் 1. அடுத்து பிரிவு 26 பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வந்து வழங்குது. அடுத்து 90வது கேள்வி, நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நீர் உட்கசிந்து வெளியிடுதல். அடுத்து 91வது கேள்வி, சம அளவு உள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐசோபார்கள். ஐசோபார்னா என்னென்னா சம காற்றழுத்த கோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐசோதெர்ம் பார்த்தீங்கன்னா சம வெப்பக்கோடு. தெர்ம்னா வெப்பம், வெப்பக்கோடு. அடுத்து ஐசோக்ரைம் பார்த்தீங்கன்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. அடுத்து ஐசோஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா சம மழையளவு கோடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து 92வது கேள்வி, ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்பொழுது கருதப்படும் எனில் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால்தான் வந்து சமய சார்பற்ற நாடாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 93வது கேள்வி, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2023ல் எங்கு நடைபெற்றது? ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து எங்கே நடைபெற்றதுன்னா ஆப்ஷன் ஏ, சீனாவில் வந்து நடைபெற்றிருக்கும். சீனாவில் ஹாங்ஸோங்கிற மாகாணத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து 4 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு முறை நடைபெறும். முதல்ல ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கே நடைபெற்றுனா 1951ல் இந்தியாவில் வந்து நடைபெற்றது. டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கும். தற்போது 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பார்த்தீங்கன்னா சீனா வந்து முதலிடம் வந்து பெற்றிருக்கு. பதக்க அளவில் 383 பதக்கங்கள் பெற்று முதலிடம் வந்து பெற்றிருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா 4வது இடம், 107 பதக்கங்கள் தான் பெற்றிருக்கு. 4வது இடம் வந்து பெற்றிருக்கு. அடுத்து 94வது கேள்வி, அமைதிக்கான நோபல் பரிசு 2023ல் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நர்கிஸ் முகமதியா. நர்கிஸ் முகமதியாங்கிறது யாருன்னா ஈரானுடைய மனித உரிமை ஆர்வலர் தான். அடுத்து 95வது கேள்வி, எனது இளைய பாரதம் திட்டம் எப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது? எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2023. ஆப்ஷன் டி. இது என்னன்னா வல்லபாய் படேலுடைய பிறந்தநாள் தான் இந்த அக்டோபர் 31ங்கிறது. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மேரா யுவா பாரத் அப்படிங்கிற திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த இந்தியாவை உருவாக்குறதுக்கு வந்து இளைஞர்களின் சக்தியை வந்து ஒன்றிணைத்து அவங்கள பயன்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மேரா யுவ பாரத், அதாவது எனது இளைய பாரத திட்டம். அடுத்ததாக 96வது கேள்வி, உலக பட்டினி குறியீடு 2023ல் இந்தியாவின் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 111வது இடத்துல இருக்குது. மொத்தமாக 125 நாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 28.7, 100க்கு 28.7 பாயிண்ட் வந்து பெற்றிருக்கு. அது 97வது கேள்வி, இந்தியாவில் முதல் சூரிய கூரை மிதிவண்டி பாதை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? அதாவது சைக்கிள் ஓடுதளம் வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹைதராபாத், தெலுங்கானாவில் வந்து அமைஞ்சிருக்கு.
இது வந்து ஹெல்த்வே சைக்கிள் ட்ராக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து உலகிலே வந்து 2வது, உலகிலே வந்து இந்தியாவில் தான் 2வதாக வந்து அமைச்சிருக்காங்க. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, உலக அளவில் 2வது மிதிவண்டி பாதை, சூரிய கூரையுடன் உள்ள மிதிவண்டி பாதைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 98வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற தமிழ்நாட்டின் உடன்குடி பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? அதாவது புவிசார் குறியீடு வந்து உடன்குடி பனங்கருப்பட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றது இந்த கேள்வி. இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் உள்ளது தான் இந்த உடன்குடிங்கிற பனங்கருப்பட்டி தயாரிக்கிறது ஊர். அடுத்து 99வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே மிக உயரமான அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்ட நாடு. இந்த இந்தியாவிற்கு வெளியே அம்பேத்கர் சிலை வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்கு? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அமெரிக்காவில் மேரிலேண்டு மாகாணத்தில் வந்து இது அமைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 அடியில் வந்து இது இருக்குது. இதை வந்து சமத்துவத்தின் சிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சமத்துவத்தின் சிலைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா அக்டோபர் 14 வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஏன் அன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்கன்னா, அம்பேத்கர் வந்து தன்னை புத்த மதத்தில் இணைத்த நாள் தான் இந்த அக்டோபர் 14ங்கிறது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒற்றுமையின் சிலை என்று யாருடைய சிலை அழைக்கப்படுகிறது? இது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து 100வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தற்போது இஸ்ரோவின் தலைவராக உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோம்நாத் அவர்கள் தான் தற்போதைய இஸ்ரோவின் தலைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5வது டெஸ்ட்டிற்கான விடைகள் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டெஸ்ட் எப்போன்னு நம்ம டெலிகிராம் சேனலில் அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.